4ஆம் இடத்தில் ராகு. வீடு வாசம் அமையறதுங்கிறது, வண்டி வாகனம் அமையறதுங்கிறது, இது எல்லாமே 4ஆம் இடத்தை டிபெண்ட் பண்ணி தான் வரும். இந்த ராகு மட்டும் பாசிட்டிவா அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவன் பெரிய அடுத்தவங்களை நம்ப வைக்கிறதுங்கிறது ரொம்ப பிரமாதமா நம்ப வைப்பார். அருமை. சுழல் வல்லன் ஜோர் வல்லனவனே இகழ் வல்லல் யாருக்கு மரிது அப்படின்றது. 4ஆம் இட ராகு தசை நடக்கல நெகட்டிவா இருந்ததுன்னா அம்மாட்ட இருந்து இந்த ஜாதகனை பிரிச்சிடும். 5ல் ராகு இருந்தார், சர்ப்பதோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. 5ல் ராகு இருக்க எத்தனையோ பேர். இப்போ ஒரு புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்க்கல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 5ஆம் இடத்ததிபதியும் ராகுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமும் கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா, ஆனால் எப்படி இருந்தால் 5ல் இருந்தால் வெற்றி தான். 5ல் அதாவது 5ல் இருந்தால் தோல்வியும் இருக்கு. பட்டப்படிப்பு படிக்க முடியாமல் போகிறதுங்கிறது. 6ல் ராகு. அப்போ இந்த ராகு 6ல் இருக்கிறதுங்கிறது பாவ கிரகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம்ங்கிற பாயிண்ட்ல ஓகேன்னு சொல்லிடலாம். ஆனால் மனைவி மேல டவுட்டு, கணவன் மேல சந்தேகம், இந்த மாதிரியான பிரச்சனை. ஏன்னா வாதத்துக்கு தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறேன், ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறேன், 6ஆம் இடம் எதை தொட்டாலும் ஜெயிப்பான். 7ஆம் இடத்து ராகு கொடுத்து வச்சவன். ஆனால் இந்த 7ல் ராகு இருந்ததுன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை ஒல்லியா வருவாங்க. அது பொம்பளை பிள்ளை ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா லக்ன கேது 7ல் ராகு, லக்னத்தில் ராகு 7ல் கேது, இந்த 2 இருக்கு வருங்க. இந்த காம்பினேஷன் வந்து இந்த 7ஆம் இட ராகு வந்து சுக்கிரனுடைய வீடா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய செல்வாக்கு கொடுக்கும். செவ்வாயுடைய வீடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராகு வந்து 7வது வீட்டில் சனி வீட்டில் இருந்ததுன்னா, அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா, சார் இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. 4ஆம் இடத்தில் ராகு. 4ஆம் இடத்துல ராகுங்கிறது ஒரு ஸ்பெஷல். இது வந்து பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய விஷயம். இந்த ராகு மட்டும் பாசிட்டிவாக அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவன் பெரிய கோடீஸ்வரன். என்ன காரணம்? 4ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். ஒருத்தருக்கு சொத்து பத்து சேர்றது, வீடு வாசம் அமையறதுங்கிறது, வண்டி வாகனம் அமையறதுங்கிறது, இது எல்லாமே 4ஆம் இடத்தை டிபெண்ட் பண்ணி தான் வரும். அப்போ 4ஆம் இடத்துல வந்து 4ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாகி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டு, ஆட்சியாகி நின்னாலே அது மிகப்பெரிய யோகம். வாகனநாத நான்கில் வந்துட ஆட்சி உச்சம், ஆகவே கேந்திர ஊனம், ஆயினால் கீர்த்திமானாய், தேகமாய் கட்டில் மெத்தை, சேத்திரம் நல்ல வீடும், பாகமாய் ஆயுள் தீர்க்கம், வாகனம் வரிசை சுத்தம்னா அப்போ வாகன வசதி, சொத்து சோத்தோட பிழைப்பான்றான். இப்போ போய் ராகு அங்கே உட்கார்றாருன்னு வைங்க, 4ஆம் இடத்துல ஆட்சி வெட்டுறேன் வீட்டில் ராகு போய் உட்கார்றாரு. ஒரு தூக்கும் பாருங்க, பெருங்கொண்ட தூக்கா இருக்கும். அதாவது குடிசை வீட்டில் பிறந்தா கூட அவனை கோபுரத்தில் கொண்டு போய் வச்சிரும். 4ஆம் இடத்துல ராகு நின்று அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது வந்து வாடகை வீடாக இருக்கும், இரவல் வீடாக இருக்கும். அந்த பிறந்த டைமில் வந்து ஃபைனான்ஷியலாக லோ லெவலில் இருந்தால் கூட அவங்கள ஹை லெவலுக்கு கொண்டு வந்துடும். இன்னொரு முக்கியமான, அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய காலங்களில் ஜோதிடம் நான் படிக்க ஆரம்பித்த காலங்களில், ஏன்னா இன்னும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், படிக்க ஆரம்பித்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒழுகுற வீட்டில் குடியிருப்பேன், இல்லை கூரை வீட்டில் தானே, குச்சி பிடுங்கின வீட்டில் தானே குடியிருந்தேன் அப்படின்னு அப்படி பேசுவாங்க. ஜோசியர் பேச்சு அப்படி இருக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை, இரவல் வீடு, அதாவது வாடகை வீடு அப்படிங்கிற மாதிரி. அந்த ஏன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்லலாம் இருப்பாங்க, நல்லா வாடகை வீடுன்னு சொல்லலாம். சரி, அப்போ 4ல் நிற்கிற ராகு யோக ராகு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அவங்களுக்கு வந்து கார் வாங்குறது, பைக் வாங்குறது, சொத்து சோகம் வாங்குறதுங்கிறது இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும். இதில் எந்த தடையும் வராது. இன்னொரு பியூட்டி என்னென்னா, 4ஆம் இட ராகு பாசிட்டிவாக மட்டும் உட்காந்துட்டாருன்னா அவங்களுக்கு கல்வியில் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ். எதில் சக்ஸஸ்ஸு? ரிசர்ச் படிப்பு வரைக்கும். ஒரு எடுத்துக்காட்டா எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 4ல் ராகு இருக்குது, அவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அதே ராகு தசை போயிட்டுருக்கு. ராகு தசை போகல எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாருன்னா அடுத்து வந்து அவர் நர்வஸ் சம்மந்தமாக படிப்பார், எம்சிஹெச் படிப்பார். அதே மாதிரி 4ஆம் இல்லாட்டி சைக்காலஜி படிப்பார், அது நல்லா ஒத்து வரும். ஸோ இந்த 4ல் ராகு இருக்கிறவர் ஒரு என்ஜினியராக படிக்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு ஐஐடியில் என்ஐடியில் இடம் கிடைக்கிறது அந்த மாதிரி கிடைக்கும், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவாங்க, படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கும், அந்த மாதிரி வரும். இதே இது நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுப்போம், 4ஆம் இடத்துல நெகட்டிவ். ஏன்னா ராகு எது 2 கிரகம் 4 டைப்பாக பலன் சொல்லணும். அப்போது நான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 4ல் ராகு இருக்குது, சொத்து வாங்குவேன், வீடு வாங்குவேன், இடம் வாங்குவேன், கார் வாங்குவேன், பிஎம்டபிள்யூ பென்ஸு போர்ஷேன்னு வாங்குவேன்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன், இல்லை என்ன சைக்கிளில் சுற்றிக்கிருக்கேன்டா பண்ணுவாங்க. அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னா, அந்த ராகு வந்து நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ராகு நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, 10ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா, அப்போது தொழிலில் நல்ல திறமையானவனாக வருவான். எது? தன்னுடைய தொழிலில் ரொம்ப திறமையானவனாக வருவான். ஆனால் படிப்பு இருக்காது, கல்வியில் வந்து தடை வந்துடும். ஆனால் தொழில் ரொம்ப திறமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை நம்ப வைக்கிறதுங்கிறது ரொம்ப பிரமாதமாக நம்ப வைப்பார். அருமை. ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து வாக்குஸ்தானத்தை பார்ப்பார். அதனால் நம்ப வைக்கிறது மாதிரியான பேச்சு. சுழல் வல்லன் ஜோர் வல்லனவனே இகழ் வல்லல் யாருக்கு மரிது அப்படின்றார்.
அப்போ அந்த பேச்சில் வல்லவனா வர்றதுங்கிறது 4ல் ராகு நிற்கிறதுங்கிறது. 4ல் ராகு நிற்கிறவங்க எல்லாம் பேச சொல்லி பாருங்க. நிறைய எடுத்துக்காட்டுக்கள்லாம் சொல்லி வித்தியாசமாக பேசுவாங்க. அவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கலாம். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகளல் அன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அகுதே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் அப்படின்னு சொல்லி கம்பர் எழுதுவார். சீதையப்பா அதுனா ராமபிரானை பார்த்துக்கிட்டே இருந்தானா, எங்கெங்கே பார்த்தானா தோளை பார்த்தேன் தோளையை தான் பார்த்தானா. அது மாதிரி இவங்க வாயை பார்த்தா வாயவே தான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. அப்போ இவங்க ஒரு புரோக்கர் தொழில் பண்ணுறது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், வாயில் வடை சுடுறது எல்லாமே இவங்களுக்கு நல்லா வரும். அது மாதிரியான அமைப்பு. ஸோ அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து ராகு நிற்கிறதுங்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி பெரிய லெவலில் பண்ணுறதுனா ஹைவேஸில் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணுறாங்க இல்லைங்களா, அது சிவில் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து ஒயரிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதுங்கிறது, நெட்வொர்க் என்ஜினியராக இருக்கிறதுங்கிறது, இதில் எல்லாம் வந்து அந்த 4ஆம் இட ராகு தான் டாமினேட் பண்ணும். 4ஆம் இட ராகு தசை நடக்கையில் நெகட்டிவாக இருந்ததுன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் தொல்லை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எடுத்துக்கக்கூடாது. அம்மாவை நல்லா வச்சுருக்கும். அம்மாட்ட இருந்து இந்த ஜாதகனை பிரிச்சிடும். இவர் அது பொண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணி போயிடும், ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் தாய் தாப்பனார் ஒரு இடத்துல இருப்பாங்க, இந்த ஜாதகன் வேற ஒரு ஊரில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா ஓவராக ட்ராவலிங் இருக்கும். அதே பறந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட். அந்த தான் 4ஆம் இடம். நைட்டு பூரா முழிக்கிறாங்களே சார். 4ஆம் ராகு வந்து நைட் தான் வெளியே போயிட்டு வருது. நைட்லாம் 10ஆம் இடத்தை வந்து பார்க்குறாங்க இல்லையா, அந்த ராகு 10ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா. அதனால் அதில் இன்னும் சொல்லணும்னா ராகு இப்போ 4ஆம் இடத்துல நின்று பார்க்குறது மேட்ரு இல்லை. இது வந்து ஒரு பெரிய கும்பலோட சேர்ந்து 4 பேரோட சேர்ந்து தொழில் பண்ணி எல்லாம் கலகலன்னு ஓட்டுவாங்க. கேது 4ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ படம் வரைகிறவங்கன்னு வச்சுங்களேன், நைட்டு 11 மணிக்கு எடுத்து அந்த ஸ்க்ரீனை மாட்டி வச்சுட்டு பாட்டை போட்டுவிட்டு அவர் வாட்டுக்கு அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னா காலையில் வரைக்கும் வரைவாங்க. அதே மாதிரி ஒரு தீசிஸ் எழுதுறாங்க அல்லது ஒரு கோடிங் அடிக்கிறாங்க, எல்லாமே வந்து அந்த நைட்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. அவங்க ஏகாந்தியாக இருந்து பண்ணணும், தனிமையில் இருந்து பண்ணணும். கேது வந்து 4ல் இருந்தா, ராகு 4ல் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஜேஜேன்னு தான் பண்ணுவான், எல்லாத்தோட சேர்ந்து தான் பண்ணணும். அப்போ கூட 4 பேர் இருக்கணுங்கிற படம் பார்க்க கூட 4 பேர்த்து கூட்டு போகிறது, அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அருமை சாமி அருமை. 5ல் ராகு இருந்தால் பஞ்சம ராகு படம் எடுத்து ஆடுது அப்படிம்பாங்க. 5ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சர்ப்பதோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. 5ல் ராகு இருக்க எத்தனையோ பேர்த்துக்கு குழந்தைங்க இருக்குது, ஆணு இருக்குது பொண்ணு இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் போட சொல்லி பாருங்கள், அவ்வளோ பேர் போடுவாங்க. சரியா, நம்ம சேனல்லையே போட்டிருக்காங்க. அது என்னென்னா 5ஆம் இட ராகு 5ல் நின்று அவருடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், பாசிட்டிவாக நிற்குது நெகட்டிவாக. ஆமாம், அதுதான் 5ஆம் இடத்தை இப்போ ஒரு புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்க்கல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, புத்திர பாக்கியத்தை பற்றி பார்க்குறப்ப 5ஆம் இடத்தை பார்க்கணும் அப்படிம்பாங்க, ஜென்ரலாக சொல்கிறதா தானே. ஆனால் அப்படி இல்லை. 5ஆம் இடம் 5ஆம் இடத்ததிபதி குரு கேட்டா, அடுத்து நடக்கிற தசை, இந்த நடக்கிற தசை இந்த 3 பேரோட எப்போ கனெக்ட் ஆகுறார், அது இந்த 3 பேரும் இயல்பாகவே வலுவாக இருக்காங்களா. ஏன்னா ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இருக்கும், சிலருக்கு கிடைக்கவே கூடாதுன்னு இருக்கும். புத்திர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில் புத்திரர் இல்லை நல்லோர் கூடிடில் பிறந்து சாவார் புத்திரர் நேடாமாதி பொருந்துங்கேந்திர கோணத்தில் உற்றிட பலவனாகி ஓங்கும் மாறாதி வென்றன்னு சித்தமாய் கூடினாலும் தரிசனை பார்வையாலும் சுத்தமாய் புதல்வர் இல்லை எனைமறை சொல்லும் தானேனா. இப்படி இருக்கிறவன்ட்ட போய் அந்த 3 கிரகத்தோடையும் சேர்ந்ததுனாலும் வேலை செய்யுமானா செய்யாது. அதான் ஜோசியம். ஸோ அந்த வகையில் ராகு வந்து 5ல் போய் உட்காந்ததுன்னா அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா, 5ஆம் இடத்ததிபதியும் ராகுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமும் கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா, அல்லது கேந்திர திரிகோணத்தில் இருந்ததுன்னா, வக்கரமாக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆட்சியாக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, 6, 8, 12 மட்டும் போகாமல் இருக்கணும். இருந்ததுன்னா அது பாசிட்டிவ். அப்படி பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஆண் வாரிசு உறுதியாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கு வைத்தியம்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, ஆண் வாரிசு கிடைக்கும். என்ன ஒரு பஞ்சாயத்து, இப்போ இந்த ராகு தசை சின்ன வயசில் கடந்து போயிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ ஒருத்தருக்கு 50 வயசில் ராகு தசை ஆரம்பிக்குது, அவருக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் அவர் பக்கத்தில் இருக்க மாட்டான். 4 பொம்பளை பிள்ளை பெற்றிருப்பார், 4 அவர் வீட்டை சுற்றிலுமே இருக்கும். இந்த ஒரே ஒரு பையனை பெற்றிருப்பார், அவன் மட்டும் இருக்க மாட்டான், ஊரை விட்டே வெளியில் இருப்பான். அப்போ தாய் தகப்பனார்கிட்ட இருந்து பிரித்து வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு அந்த மிடில் ஏஜுக்கு மேலே வந்ததுன்னா ராகு தசை. சின்ன வயசில் ராகு தசை வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அவனை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பையும் படாத பாடுபடுவார். மீன்ஸ் இப்போ காசு வனத்துக்கு கஷ்டப்படுறதில்ல, காசு வனம் இருந்தாலும் அவனை படிக்க வைக்கணுமே, அதுக்கு அவன் படிக்கணும்ல. அவன் அவங்க அம்மாவை படிக்க வைப்பேன், அக்காவை படிக்க வைப்பேன், இவன் படிக்க மாட்டான். அப்போ அந்த படிக்க வைக்கிறதுக்காக பாடுபடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான அப்போ 5ல் ராகு இருந்ததுன்னா பட்டப்படிப்பு பாதிக்குமா? பாதிக்காது. 5ல் ராகு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன், அது மெயினாக வந்து என்ஜினியரிங் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட லைனில் வருவாங்க. 2வது கேது 5ஆம் இடத்தை பார்ப்பார். எது 5ல் ராகு இருந்துச்சுன்னா 5ஆம் இடத்தை கேது பார்ப்பார். இவரோட புதனாவது
அல்லது 2க்கு அதிபதியாவது அல்லது லக்னாதிபதியாவது ஏதாவது ஒரு விதத்தில் டச் ஆச்சுனாலும் அவங்களுக்கு வந்து ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு வரும், ஆராய்ச்சி படிப்பு வரும். அந்த ஆராய்ச்சியும் எதில் வரும்னா, இப்போ இதில் காற்று ராசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த காம்பினேஷன் இருக்கு, காற்று ராசியில் ராகு நிற்கிறாருன்னா அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிப்பாங்க. அதே இது வந்து நெருப்பு ராசியில் இருக்குன்னு வைங்களேன், டெக்னாலஜி ரிலேட்டடான படிப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ இது மாதிரி ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரியான நிலத்துல இருந்து பெட்ரோலியம் டெக்னாலஜி அந்த மாதிரி போயிட்டுருவாங்க அவங்க. நிலத்துல நிறைய சொல்லிட்டு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் போலாம்ல. கண்டிப்பா இல்ல அவங்களுக்கு நேர்ல செவ்வாய் கனெக்ட் ஆகிறாருன்னு வச்சுங்க ராகுவோட, அது நில ராசியில் இருக்குன்னு ஜியோ பாலிட்டிக்ஸ்க்குலாம் உள்ள போயிடுவார். இது வந்து ராகு வந்து நெகட்டிவா உட்காந்துருந்து அவரோட செவ்வாயும் கனெக்ட் ஆகிறாருன்னு வச்சுங்களேன், அப்ப லோக்கல் அரசியல் இறங்கிடுவாங்க. ஓ, ஆனா எப்படி இருந்தாலும் 5ல் இருந்தால் வெற்றி தான். 5ல் இருந்தால் தோல்வியும் இருக்கு. பட்டப்படிப்பு படிக்க முடியாம போறதுங்கிறது, புத்திர பாக்கியம் கிடைக்காம டிலே ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி போறது, பூர்வீக சொத்துக்காக கேஸ் போடுறதுங்கிறது, அம்மாவுடைய ஹெல்த்தை வந்து கடுமையாக பாதிக்கிறது, அம்மாவுக்கும் இவருக்கும் நிறையா எதிர்ப்பான போக்கு, தாய் தகப்பனாருக்கு இடையில ஒற்றுமை இல்லாமல் போகிறது, யார் இந்த ஜாதகனை பெற்ற அப்பாவும் அம்மாவும் ஒற்றுமை இல்லாமல் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகிறதுங்கிறது, இது மாதிரியான நெகட்டிவ் ரியாக்ஷன் உண்டு. கெட்ட கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தா படணும் இல்ல. இங்க ராகு வந்து வீக்கா இருக்கணும். ராகு பவர்ஃபுல்லா இருந்தா பிரச்சனையே இல்லை. சூப்பர் சார், ராகு பவரா இருந்து 12 கட்டத்தை விட்டு வெளியில உட்காந்துருந்தாலும் யோகம் தான். சூப்பர் சார். 6ல் ராகு, மறைந்த ராகு, இது வந்து பெரிய யோகம் தான். இதுக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதாவது கூறு 6ஆம் இடத்தில் கொடியகோள் நிற்க அந்த மாறி ஒன்னோன் பாக்கியம் மறுவிடில் தனவானாவான், சீரிய சத்ரு தன்னை ஜெயம் செய்யும் தீரனாவான், பாரினில் கௌசிகந்தான் பகர்ந்தனன் மூத்தோர் தவத்தால்னா கௌசிய சிந்தாமணியில் 6ல் இருக்கிற ராகுக்கு. காதல் 6ஆம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதலத்தவரும் வந்து ஓழ்ந்திட பொருந்தி வாழ்வான்னா. இப்போ 6ல் ராகு இருந்தால் இன்னும் சிறப்பு அப்படின்றாங்க, யோகத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த ராகு 6ல் இருக்கிறதுங்கிறது பாவகிரகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற பாயிண்டில் ஓகேன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டு. இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு வைங்க, ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீசமாகறான்னு வச்சுக்குவோம், ராகுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவன் நீசமாகறான், அல்லது இவங்க 2 பேரும் 6, 8, 12 இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதில் வந்து பிரச்சனை வந்து எங்கேருந்து வரும்னா, அந்த நட்சத்திர சாரம் கொடுத்தவனோ வீடு கொடுத்தவனோ 10ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ரைட்டா? 7ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்காரம்மா சம்மந்தப்பட்டது அல்லது வீட்டுக்காரி சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை. சரியா? அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, மனைவி மேலே டவுட்டு, கணவன் மேலே சந்தேகம், இந்த மாதிரியான பிரச்சனை. ஏன்னா வாதத்துக்கு தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கான், பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது, கண்டுபிடிக்கல இப்போ வரைக்கும், நம்மளாம் நிமித்திக்கிட்டாத்தான் ஆச்சு. அந்த கணக்காக இந்த 6ல் ராகு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க சைடு அவங்க தரப்பில் ஜெயிக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போனோம்டா அப்படின்ற ஸ்டைலில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இது இந்த 6ஆம் இடத்துல ராகு. ஆனால் இது வந்து நெகட்டிவ் இம்பேக்டில் வருது. அப்படி வந்ததுன்னா இந்த புளிச்சேப்பம் வர்றது, டைஜஸ்டிவ் கோளாறு வர்றது, கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், கேஸ்ட்ரிக் அல்சர் வர்றதுங்கிறது, நைட்டு தூங்க வயிறு எழுப்பி உட்கார வைக்கும். கனவு கண்டு எந்திரிச்சிடுறதுங்கிறது வேற, வயிறே எழுப்பி உட்கார வச்சிடும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த 6ஆம் இடத்துல ராகு வர்றதுங்கிறதுல நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவில் வரும். இப்போ இதே இது பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் எடுத்தால் 6ஆம் இடம் எதை தொட்டாலும் ஜெயிப்பான். அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறேன், ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறேன், டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன், குரூப் 1, 2 எழுதுகிறேன், விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறேன், காம்படிஷன் போகிறேன். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதோட குரு சம்மந்தப்படுது அல்லது லக்னாதிபதி சம்மந்தப்படுதுன்னா அவங்க செஸ்ஸுக்கெல்லாம் போகலாம், அதெல்லாம் ஜெயிப்பாங்க, ஏன்னா புத்திசாலிகள். ஸோ அந்த மாதிரியான அமைப்புக்கு போகிறது. இந்த 6ல் ராகு இருக்கிறவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுங்கிறது, சமூக சேவர்களாக போகிறதுங்கிறது. ஸோ அதாவது எதிர்ப்புன்னு எங்கெங்கே வருதோ அத்தனையிலையும் ஜெயிப்பான். அந்த ராகுங்கிறது வந்து கரெக்டாக மட்டும் உட்காந்துட்டா 6ஆம் இடத்துல, எந்தெந்த இடத்துலலாம் இவனுக்கு போட்டின்னு ஒன்று இருக்கோ அத்தனை இடத்துலையும் ஜெயிப்பான். அது மாதிரியான அமைப்பு. ஆனால் அந்த ராகு தசை நடக்கும். ராகு தசை 80 வயசில் வருது அப்படின்னாக்கா அது வந்தால் என்ன, இன்னி வளர்மதி வயசுக்கு வந்தால் என்ன, வராட்டி என்னன்ட்டு போயிடும், அவளை சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். அதனால் ராகு வந்து கரெக்டான வயசில் மட்டும் வந்துட்டா போதும், சூப்பராக தூக்கி விட்டுரும். இப்போ ராகு புத்தி இருந்தால் கூட உங்களுக்கு சில பர்சன்டேஜ் கிடைக்கும்ல சாமி? அதாவது வயிறு நிறைய தலவாழை இலை போட்டு அறுசுவையோட சாப்பிட்றது இருக்குல்ல, உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தில்னு சேக்கிலார் எழுதுவார் பெரிய புராணத்தில். 4 விதமாக தான் சார் சாப்பிட முடியும். உலகத்தில் எந்த ஊரில் பிறந்திருந்தானாலும் அவன் 4 விதமாக தான் சாப்பிடுவான். ஒன்று வந்து திங்கிறது, உண்கிறது, குடிக்கிறது, நக்கிறது. இந்த 4 விதமாக தான் சாப்பிடவே முடியும். பஞ்சாமிரதத்தை நக்கதே முடியும், தேனை நக்கி தான் சாப்பிட முடியும், முறுக்க சீடையை கடிச்சு தான் சாப்பிட முடியும், சவுண்டு வர. சாப்பாடு சத்தம் இல்லாமல் சாப்பிட முடியும் இல்லையா, அது சாப்பிட்றது. அப்போது குடிக்கிறதுங்கிறது பருகிறது. அப்படி இளையான்குடி மாரநாயனார் வந்து சோறு ஓட்டே சொர்க்கத்துக்கு போயிட்டாராம்.
அப்படி சொல்கிறார் பெரிய புராணத்தில். அதனால் நம்மளால் முடிஞ்ச தான தர்மத்தை எல்லாத்துக்கும் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக இதை சொல்ல வரேன். இது என்னென்னா, இந்த தலைவாழை இலை போட்டு அறுசுவையோடு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாடு வயிறு நிறைஞ்சிடும் இல்லையா. இந்த புத்திங்கிறது பசி நேரத்துக்கு பன்னு டீயும் வாங்கி கொடுக்குற மாதிரி. ஓ, புரிஞ்சிருச்சு. சரியா? அப்போது 3 வருஷம் இருக்கும் சுக்கிர தசையில் ராகு புத்தி இல்லையா. அப்போ சுக்கிர தசை நடக்குது, ராகு பாசிட்டிவாக இருக்கார், 3 வருஷத்துக்கு இருக்கும். ஆனால் அந்த 3 வருஷத்துக்கு அவர் கொடுக்குற யோகம் பிரமாதமாக தான் இருக்கும். ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் சாதாரணமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் ராகு திசையாக நடந்ததுன்னா நிறைய தூக்கி விடும். சூப்பர் சூப்பர். அதில் நான் 9 புத்தியில் குறைஞ்சது 6-7 புத்தி தூக்கி விட்டுரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். 7ஆம் இடத்து ராகு கொடுத்து வச்சுவேன். 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. மனைவி வந்து அழகா ஒல்லியா ஸ்லிம்மாக வருவாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஸ்லிம்மாக இருக்கிறது தான் பிடிக்கும். இப்போ கூட எல்லாரும் அதாவது நிறைய சாப்பிட்டுவிட்டு உடம்பு இழைக்கிறதுக்காக பணம் கட்டி பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி அதாவது ஜிம்முக்கு போகிறேன் அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 7ல் ராகு இருந்ததுன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை ஒல்லியாக வருவாங்க. அது பொம்பளை பிள்ளை ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நீட்டாக டீக்கா அப்படி டக்கின் பண்ணி வருவாருன்ற மாதிரியான அமைப்பு. சுறுசுறுன்னு இருப்பாங்க, பட்டாசை பற்ற வச்ச மாதிரியே இருப்பான். இந்த 7ல் ராகு இருக்கிறது இருக்கு இல்லையா. லக்னத்தில் கேது இருக்குமே, அவங்க ஸ்லோவாக இருப்பாங்களே, அதெல்லாம் கிடையாது. வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்லா ஸ்பீடாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடியவங்க, கடின பாடுபட்டு முன்னேறக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இடம் விட்டு இடம் மாறி போய் உட்காந்துருப்பாங்க. யூஸ்வலாக இந்த இடத்துல வந்து ஒரு அவேர்னஸ் சொல்லணும் நான். அதாவது லக்ன கேது 7ல் ராகு, லக்னத்தில் ராகு 7ல் கேது, இந்த 2 இருக்கு வருங்க. இந்த காம்பினேஷன் வந்து சர்ப்பதோஷம் நாகதோஷம்னு சொல்லி இதனால் கல்யாணத்தை எல்லாம் தள்ளி போட்டு நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் இழுன்னு இழுத்துட்டு கிடக்கு சார். ஆனால் ஆக்சுவலாக பாருங்கள், லக்ன ராகுவோ 7ஆம் இட ராகுவோ கல்யாணத்தை வந்து கெடுக்காது, கல்யாண வாழ்க்கையெல்லாம் கெடுக்காது. இருக்குது, அதாவது வாழ்க்கையில் வந்து அது வந்து ஒரு 10% 20% அந்த பாதிப்பெல்லாம் இருக்குது. நான் தான் சொல்லிட்டேனே எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் இருக்குது சார். சோறு நல்லது தான், அளவுக்கு மீறி தின்னா அதுவே விஷம்ல, அமிர்தமும் நஞ்சுன்ட்டான்ல. ஸோ அந்த வகையில் ராகு வந்து நெகட்டிவ் பண்ணுறாரு தான், இல்லைன்னுலாம் இல்லை. ஆனால் பாசிட்டிவ் நிறைய பண்ணுறாருல்ல. அப்போது எத்தனையோ பாசிட்டிவ் இருக்குது. அதனால் அந்த பர்டிகுலர் ராகு ஒரு பொண்ணு ஜாதகம் உங்கள் கைக்கு வருது அல்லது ஒரு பையன் ஜாதகம் உங்கள் கைக்கு வருதுன்னா அந்த பர்டிகுலர் ராகு வந்து கெடுக்குமா கொடுக்குமா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வேலிடேட் பண்ணிட்டோம்னா தைரியமாக சர்ப்பதோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்துக்கு கட்டி வைக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லபடியாக குடும்பம் ஓடும். லவ் பண்ணுறாங்க சார், அவங்க தோசை இருக்கா, அவனுக்கு செவ்வாய் தோசை இருக்கா, சர்ப்ப தோசை இருக்கான்னு கேட்டுக்கிட்டா லவ் பண்ணுறாங்க? ஒன்றும் கிடையாது. ஐம்பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு பிறப்பிட்றான்ல, வண்டியை கட்டிடுறான்ல. அது மாதிரி இந்த ராகுக்கு வந்து யோக ராகு, எது 7ல் நிற்கிறது யோக ராகுன்னு வச்சுங்க, பிரமாதமாக வாழ்க்கை அமையும், நல்ல வாழ்க்கை துணை அமையும், புரிஞ்சுக்கிட்ட மனைவி அமையும். அதாவது திருக்குறளில் ஒரு முக்கியமான குறள் இருக்குது, குறிப்பால் குறிப்புணர்வானை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல். அதாவது நம்ம மனசில் நினச்சதை அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு மனைவி கிடச்சிட்டான்னு வைங்களேன், அதை விட பெரிய வரம் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ மனைவி மனசில் நினைக்கிறத கணவர் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கணவர் வந்துட்டாருன்னு வைங்க, இதெல்லாம் பேராசை யாருக்கு அமையாதும்பாங்க. அப்படி அமைஞ்சிட்டா அது யோகம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி அமையும் இந்த 7ல் ராகு இருக்கிறது. அது பெரும்பாலும் இடம் விட்டு இடம் மாறி போவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. கூட்டு தொழில் வந்து ராகு பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும், நெகட்டிவாக இருந்தால் கவுத்துரும். அதே மாதிரி வெளி ஊர் வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது அல்லது எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறதுங்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இந்த 7ஆம் இட ராகு வந்து சுக்கிரனுடைய வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டா ரொம்ப பெரிய செல்வாக்கு கொடுக்கும். செவ்வாயுடைய வீடாக இருக்குன்னு வச்சுங்க, சொத்து சுகம் சேர்ப்பாங்க, வீடு வாசல் கட்டுவாங்க ராகு தசையில். புதனுடைய வீடாக இருக்குன்னு வச்சுங்களேன், காலி மனை நிறையா வாங்குவாங்க, 1 2 3 இடத்துல காலி மனை வாங்கி போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் பேங்க் பேலன்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு, இது ஷேர் மார்க்கெட்டு, இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே இது வந்து சந்திரன் வீட்டில் இருக்குன்னு வைங்களேன், அவங்க டே ட்ரேடிங்கே பண்ணுவாங்க. இந்த ராகு 7ஆம் இடமா சந்திரன் வீட்டில் வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு டே ட்ரேடிங்கே நல்லா வரும். அதே மாதிரி குரு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நகை நட்டு நிறையா செய்கிறோம் அவங்களுக்கு அந்த ராகு தசையில். அதே மாதிரி பிள்ளை குட்டிகளுக்கு நிறைய செய்வாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. சனி வீட்டில் ராகு இருக்குன்னு வச்சுங்களேன், வேலை ஆட்கள் நிறைய ஆட்கள் கிடைப்பாங்க. ஒருத்தனுடைய பெரிய குடுப்பினையே என்னென்னா நம்மளை புரிஞ்சுக்கிட்ட லாயலான வேலைக்காரன் அமையிறது. இந்த ராகு வந்து 7வது வீட்டில் சனி வீட்டில் இருந்ததுன்னா, அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா, சார் இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ராகு பாசிட்டிவாக சனி வீட்டில் நின்றுச்சுன்னா அவனுக்கு வேலையால் நல்லா கிடைக்கும், தொழில் நல்லா ஓடும், சொந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றி. அதே ராகு சனி காம்பினேஷன் வந்து சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தத்தையும் காலி பண்ணிடும். இது வந்து ஃபயர் பாக்ஸ் மாதிரி. அதாவது சிவகாசியில் ஃபயர் பாக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, லேசாக ஒரு பொறி போதும் அவ்வளோ பெரிய இதை காலி பண்ணுறதுக்கு. அப்போது அது மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் இந்த ராகு போய் சனி வீட்டில் உட்காந்துருக்கல எப்படிப்பா அப்படின்னா, இப்போ ப்ளஸ் மைனஸ் 2 வருது சார், 2ஐயும் டச் பண்ணதும் ஃபீஸ் போயிடுது.
ரைட்டா? புரியுது. ஆனா அந்த 2 வயரையும் மோட்டருக்குள்ள கொண்டு போய் கொடுக்குறான். ம். அதுல இருந்து லீட் எடுத்துட்டு போய் உள்ள என்னென்னமோ பண்ணி வைக்கிறான். அது ரெண்டும் ஒன்னா தானே உள்ள போய் பிணைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனா மோட்டர் தான் ஓடுது, பீஸ் போறது இல்லை. அப்போ அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த ராகு உள்ள போய் உட்கார்றாரு வருங்க, அது தெளிவா உட்காரணும். இன்சுலேஷனோட போய் உட்காந்துட்டாருன்னா பஞ்சாயத்து இல்லை. இன்சுலேஷன் இல்லாம போய் உட்காந்தா தொலைஞ்சு. மீன்ஸ் மகரத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ ராகு உட்காந்துருக்கார். சனி வந்து வக்ரமாயிருக்கார். நல்லா கவனிங்க, வக்ரமாயிருக்கார். நீச வக்ரமாயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, வக்ரமாயிருக்கார். சனி வந்து ஆட்சியாயிருக்கார் அல்லது உச்சமாயிருக்கார். மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்கார் அப்படின்னா அந்த ராகு சனி காம்பினேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன். இதே இது ராகுக்கும் சனிக்கும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்காங்க ஒரு வீட்டில். ஒரு எடுத்துக்காட்டாக சிம்மத்தில் உட்காந்துருக்காங்க. சூரிய நீசம்னு வச்சுக்கோங்க, மொத்த வித்தையும் மொத்தமாக இறக்கிறாங்க. எது? ராகு வந்து தன்னுடைய மொத்த வித்தையும் அதில் இறக்கிறோம். அப்போ ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த பீரியடில். அதான் இதுக்கான அமைப்பு. நிச்சயமா நிச்சயமா. 8ஆம் இடத்தில் ராகு.